Hi friends, welcome to my YouTube channel. வாங்க friends, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5th standard தமிழ்ல என்ன சத்தம் அப்படிங்கிற லெசனோட வினாக்களுக்கு விடையளிக்க அதான் பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இதோட ஒன் வேர்ட் क्वेश्चन ஆன்சர்லாம் பார்த்தோம். இப்போ வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन மரபு என்றால் என்ன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 13ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்க போகிறோம். பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன? இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் 5 வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு எழுதணும். அந்த 5 டைப்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒலி மரபு சொற்கள், விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள், தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள். இந்த 5 வகையுமே நம்ம எழுதணும். ஒலி மரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக. ஒலி மரபு சொற்கள் இதில் வந்துட்டு நிறையா இருக்குது, 10 இருக்குது. இதில் ஏதாவது 4 நம்ம எழுதிக்கலாம். குரங்கு அலப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும், எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.